இப்போ மருந்து எப்படி விஷமாகுது? மருந்து எப்படி சார்? அதாவது சார் உங்களுக்கு சளிக்கு எடுத்தீங்கன்னா நம்ம காரம் அதிகமாக சாப்பிட சளி வந்துட்டே இருக்கும் நிறையா. மூக்குலையும் வாய் நம்ம காரம் நாக்கு வரைக்கும் வரைக்கும். அப்போ வந்து நம்ம சளி மருந்து வந்து நம்ம வந்து காரம் அதிகமாக சாப்பிடும்போது சளி மருந்து எடுத்துக்கூடாது, குறைச்சிக்கணும். புரியுங்களா? அப்போ இதுவே மிளகு காரம் வந்து இன்னும் சளியை வந்து நமக்கு அதிகமாக வெளியேற்றும். மிளகு புரியுங்களா? அதிகமாக வெளியேற்றும். வீரியமானது வீரியமான சூடு அதிகமாக மிளகா காரத்தோட சூடு அதிகமாக கொடுக்குது. புரியுங்களா? அப்போ நம்ம மருந்து சளிக்கு மருந்து கொடுக்குறாங்கன்னா மருந்து ஆங்கில மருந்து கொடுக்குறாங்கன்னா வீட்டில் வந்து நம்ம மிளகா காரத்தை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும். அதே போல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும், உடலை வந்து பாதிப்பு உண்டாகும். அதே போல் நம்ம அல்சருக்கு மருந்து எடுத்துகிட்டோம்னு வச்சிங்களா, அல்சருக்கு வந்து கொத்தவரங்காய் சாப்பிடல அது வந்து நம்மளுக்கு வந்து மருந்து தேவையில்லை அப்படி நான் சொன்னேன். அல்சர் பேஷண்டாக இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம கொத்தவரங்காய் சாப்பிட்டு அந்த அல்சர் மருந்து இன்னும் நிறையா உணவு மருந்து இருக்குது. அதெல்லாம் வந்து அல்சருக்கு இயல்பாக கேட்கும். இந்த கீரை வகைகள் அந்த பொன்னாங்கண்ணி கீரை அதெல்லாம் கீரை சாப்பிடும்போது நம்ம அல்சர் மருந்து குறைச்சிக்கணும். அப்போ தேங்காய் பால் இது மாதிரி எடுத்துக்கும்போது அல்சர் மருந்து நம்ம ஆங்கிலம் வந்து குறைச்சிக்கணும். அப்போ குறைச்சிக்கணும்னா கொஞ்சம் உடல் பாதிப்பு ஏற்படுத்தலாம். வயது அதிகரிக்க உடல் பாதிப்பு ஏற்படுத்தும். இளமையானவர்களும் தாங்கிக் கொள்ளலாம். 20 வயசு 25 30க்குள்ளே நம்ம உடம்பு வந்து தாங்கிக்கும், அந்த மருந்துகள் தாங்கிக்கும். வயது அதிகம் 40 அதிகரிக்க நம்ம வந்து இந்த மாதிரி உணவு மருந்து எடுத்துக்கணும். மருந்து ஆங்கிலம் மருந்து எடுத்தால் நம்ம உடலை பாதிக்க செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து அமாக்சிலின் இப்போ இன்னும் பறவைகள் பார்த்தீங்கன்னா அது மாலை பழம் திராட்சை பழம் மாலை சாப்பிட்டீங்கன்னா மாலை நேரத்து சாப்பிட்டீங்கன்னா அது விஷயம் இது இருக்குது கம்பளி மசு போடும். அதெல்லாம் நல்லா தூக்கத்தை வர வைக்கிறது. அப்போ வந்து அது தூக்கம் வராங்க தூக்கம் சாப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து குறைச்சிக்கணும். அதெல்லாம் மாலை எடுத்துக்கிற பட்சத்தில் பம்பளி மாசு சாப்பிட்டா அதிகப்படியாக தூக்கம் வரும் நைட் டைமில். அப்போ வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க தூக்கம் வராங்க ஒரு மாத்திரை குறைச்சிக்கலாம். இல்லை மாத்திரை சாப்பிடாம அவாய்ட் பண்ணலாம். அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு வரலாம், மூளை நரம்புகள் பாதிப்படலாம். இன்னும் மருத்துவத்தில் எவ்வளோ ஒரு இது அவங்களும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் மாத்திரை வியாபாரம் பாதிக்கப்படுன்றதால அவங்க வந்து வெளியிட மாட்டாங்க ஆராய்ச்சி டாக்டர்கள். இப்போ அமாக்சிலின் பேராசிட்டமால் பார்த்தா ஜுரத்துக்காக கொடுப்பாங்க, சளிக்காக கொடுப்பாங்க, தலைவலிக்காக கொடுப்பாங்க, வயிற்று வலிக்காக கொடுப்பாங்க. இதுனா பல நோய் உடம்பு வலிக்காக அதை கொடுப்பாங்க. அதுமாதிரி அது பேராசிட்டமால் கேட்குன்னு கொடுப்பாங்க. அப்போ வந்து உடம்பு வலி கேட்குது. அப்போ ஒரு நோய்க்கு வந்து பல அதே போல் சித்தாலையும் பார்த்தீங்கன்னா இது கடுக்காக்கொட்டை பல நோய்களும் மருந்தாகும். அதே போல் உணவு மருந்து வந்து பல நோய்களுக்கு மருந்தாகும். சளியும் கடுக்காக்கொட்டைன்னு சளியும் வெளியேற்றும். அது அல்சர் கேட்கும். கடுக்காக்கொட்டை மட்டும்தான் ஒன்று சளியை வெளியேற்றும், இல்லைனா அல்சர் கேட்கும். ஆனால் இந்த இது பாருங்கள் கடுக்காக்கொட்டை பாருங்கள், ஒரு சித்தாலை எல்லா மருந்தும் பார்த்து தனித்தனி மருந்து இருக்குது. சித்தாலை ஒன்று சளியை வெளியேற்றும், இல்லைன்னா அல்சர் கேட்கும். ஆனால் இந்த ஒரு கடுக்காக்கொட்டை மட்டும்தான் சளியும் வெளியேற்றவங்களுக்கு சளி ஜுரம் போக்கும், அதே சொல்கிறதுக்கு அல்சரும் கேட்கும். இது சூட்டை தரக்கூடியது. இது கடுக்காக்கொட்டை நல்லா இருக்குது. அல்சருக்கு வந்து குளிச்சன உணவு தான் எல்லாமே அல்சர் கேட்கக்கூடியது எல்லாம். ஆனால் இது மட்டும் கடுக்காக்கொட்டை மட்டும் சூட்டை தரக்கூடியது. எதிர்நிலையில் இது பாருங்கள், இது சளியும் போக்குது அல்சரும் கேட்குது. புக்கில் படித்து பார்த்துங்க. அல்சருக்கு நல்லா சிறந்த வைக்கும் கடுக்காக்கொட்டையை நல்ல ஆரம்ப நிலையை அல்சருக்கலாம். அதே போல் வந்து ஒரு நோய்க்கு வந்து மருந்துகள் பல நோய்க்கு பாராசிட்டமால் அமாக்சிலின் பல நோய்களுக்கு ஒன்று கொடுக்குறது போல் அதே உணவு மருந்து பல நோய்களுக்கு நம்மளுக்கு பல நோய்களுக்கு மருந்தாகுது உணவு மருந்தும். அப்போ வந்து நம்ம வந்து உணவு மருந்தில் சில விஷயங்கள் நோய்களை குணப்படுத்தும். ஆரம்ப கட்ட நோய்களை குணப்படுத்தும். அப்போ மருந்து நம்ம எடுத்துக்காமல் குறைச்சிக்கணும். மருந்து குறைச்சிக்கணும், இல்லை மருந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இப்போ மருந்து எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு அல்சருக்கு மருந்து எடுத்துறீங்க, கடின உழைப்பு செய்கிறது, மன உளைச்சல் வருது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டாக்டர் வந்து கரெக்டான அளவு தான் கொடுப்பாரு, உங்கள் உடம்போட பலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் வந்து மருந்து எடுத்துக்கிற பிறகு உடம்பு பலவீனத்தை சந்தித்தால், அதாவது உடல் உழைப்பு செலுத்துறது, உணவு சாப்பிட்ட உடனே போய் உடல் உழைப்பு செலுத்துறது, கொஞ்சம் அதிகமாக காரமான உணவு எடுத்துக்கிறது, அல்சருக்கு சாப்பிடக்கூடாது. ஆனால் எடுத்துக்கிறது காரமான உணவு மற்றும் நீங்கள் வந்து வேர்வை அதிகமாக வளர்த்து வெளியாகி குடல் வறட்சி ஆகுது. இதெல்லாம் வந்து மருந்து வந்து என்ன சின்ன குடலை பாதிக்க செய்யும். அதே போல் சளிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சளி மருந்து எடுத்திங்கன்னா காரம் அதிகமாக சாப்பிட்றது, காரம் அதிகமாக சாப்பிட்டா ஆகும். காரம் அதிகமாக சாப்பிட்டாலே சளி வெளியே வந்துடும், குடலை பாதிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அதிக உடலை பாதிக்க தான் செய்யும். அப்போ வந்து மருந்து எடுத்துக்கும் போது அதற்கான நம்ம பலமாக இருக்கும்போது பலத்துக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் மருந்து கொடுப்பாரு. நம்மளோட பலத்தை செக் பண்ணி இது துடிப்பு உடல் பலத்துக்கு அந்த மாதிரி. ஆனால் நம்ம வந்து அதிகமாக இருக்கிற மறுபடியும் மருந்து சாப்பிட்ட பிறகு பலவீனத்தை சந்தித்தால் உடல் பாதிப்படுத்த செய்யும், மருந்து விஷமாகும். தேங்க்யூ.